வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வி ஆர் வெதர் வி ஆர் ஃபிட்டஸ்ட் பர்சன் ஆர் நாட் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அதுவும் நான் ப்ரோக்ராம் எதில் எழுதி சொல்லி தர போகிறேன்னா சியில் எழுத போகிறேன். நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் தான். ஆனால் அது எப்படி ஒரு ப்ரோக்ராமுக்கு கம்ப்யூட்டருக்கு நாலேஜாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸாம்பிளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி கற்றுக்குறீங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லாங்குவேஜ் மாதிரி கற்றுக்கிறதுல டே டு டே லைஃப்பில் இருக்கிற விஷயங்களை எப்படி ப்ரோக்ராமாக எழுதுறது, எப்படி லாஜிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மெயினாக இந்த சீரீஸில் உள்ள எல்லா வீடியோவும் அப்படியே ஈஸியாக எப்படி லாஜிக்கல் திங்கிங் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லாத ஃபீல்டே இல்லை. நீங்கள் என்ன படித்தாலும் அங்கே கோடிங் கண்டிப்பாக இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு பேசிக் தெரியணும். அந்த மாதிரி பேசிக் கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது ரெகுலராக ஒரு பர்சன் ஃபிட்டஸ்ட் பர்சன் ஆர் நாட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஐஸ் வந்து அந்த பர்சனை பார்த்தோன்னே அவங்க வந்து ஃபிட்டஸ்ட்டாக இருக்காங்களா இல்லையா, அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதை எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொண்டு போகிறது, அதாவது கம்ப்யூட்டருக்கு கொண்டு போகிறது. நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா சிம்பிள் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். தென் நம்மளோட சார்ட், அந்த ஃபிட்னஸ் சார்ட் பார்த்தோன்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு பர்சன் வந்து 5.4 அதாவது ஆவரேஜ் ஹைட் இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்களோட வெயிட் என்னவா இருக்கணும்னா 56.2லேருந்து 61.7க்குள்ளே இருக்கணும். அப்படின்னா தான் அவங்கள பார்த்தோன்னே ஓகே இவங்க ஃபிட்டஸ்ட் பர்சன் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டோட யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா டபுள் டேட்டா டைப்பில் வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஹைட்டை ஹெச்ன்னு சொல்கிறேன். அந்த பர்சனோட ஹைட் வந்து 5.4 அப்படின்னு சொல்கிறேன். தென் ஒரு பர்சனோட வெயிட், ஓகே, அந்த பர்சனோட வெயிட் வந்து அவங்க 60 கேஜி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க 60 கேஜி இருக்காங்கன்னு சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்புட்டோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு அதாவது இதை எப்படி டைனமிக்காக எழுதலாம். ஓகே, ஏதாவது இது என்ன பண்ணுன்னா நான் இன்னொரு பர்சனுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா திரும்ப கோடில் வந்து கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, செக் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் நாம் வந்து இன்புட் வாங்கி த்ரூ கீபோர்டு இன்புட் வாங்குறோன்னு வைங்களேன், நம்ம ஒவ்வொரு இதையும் ப்ரோக்ராம் ரன் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் பர்சனுக்கு வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த ப்ரோக்ராம் அதனால் என்ன பண்ணால் அதுவும் இந்த ப்ரோக்ராமில் செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தென் இந்த ப்ரோக்ராம் மெயினாக நான் என்ன பண்ணேன்னா ஒரு வெயிட் 5.4க்கு மட்டும் எடுத்து ஹைட் வந்து 5.4க்கு மட்டும் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன். இங்கே என்டையர் சார்ட்டை நம்ம என்ன பண்ணல, சிமுலேட் பண்ணல. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்டையர் சார்ட்டை சிமுலேட் பண்ணுற மாதிரி இதே பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ப்ரோக்ராமை எழுதலாம். ஸோ நம்மளோட கண்டிஷன் செக்கிங்க்கு வரலாம். இஃப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட ஹைட், அவங்களோட ஹைட் ஈக்குவல் டு 5.4 அப்படின்னு செக் பண்ணுறேன். ஓகே, ஹைட் வந்து 5.4 இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களோட வெயிட் எதுக்குள்ளே தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 56.2லேருந்து 61.7க்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, அதனால் என்ன பண்ணுறேன்னா அவங்க ஹைட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 56.2. ஏன்னா 56.2மே என்னது தான் கரெக்டான வெயிட் தான். அண்ட் ஆல்சோ எதுக்குள்ளே ஃபாலோ ஆயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61.7க்குள்ளே, அதனால் லெஸ்னர் ஈக்குவல் டு 61.7 அப்படின்னு செக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இந்த 3 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுன்னா ஃபிட்டஸ்ட் பர்சன், அதாவது நம்ம ஒருத்தங்களை பார்த்தோன்னே ஓகே ஹைட் அண்ட் வெயிட் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நமக்கு சொல்லும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு கரெக்டாக இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், you are the fittest person. இல்லைன்னு வைங்களேன், நாம் சொல்லுவோம் அப்படின்னா இன்னொரு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்க, இல்லை இன்னும் ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுவோம்ல, அதெல்லாம் என்னது அப்படின்னா நாமளே போய் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். ஸோ சிஸ்டம் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணும், on your fitness. ஓகேவா? ஸோ
இப்படி என்ன பண்ணுறேன், கோட் எழுதுறேன். ஓகே, இந்த ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக்கை யூஸ் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லைனா ஃபால்ஸ் பிளாக். ஓகே, மெயினாக இது இருக்குன்னா சிம்பிள் இஃப் எல்ஸ்க்கு தான் எடுத்தோம். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு இன்னொரு கம்பைலரில் வந்து உங்களுக்கு கரெக்டாக எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு ட்ரேஸ் பண்ணி லைன் பை லைன் என்ன பண்ணுறேன், ட்ரேஸ் பண்ணி கூட காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டரையும் சேர்த்து யூஸ் பண்ணுறோம். டெசிஷன் மேக்கிங்கில் நம்ம என்ன பண்ணலாம்னா லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டரையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். இப்போ ஒரு பர்சனோட ஹைட்டு வாங்கியிருக்கோம் 5.4. அப்போ ஹைட்டு 5.4ன்னு வைங்களேன், ஹெச் வந்து 5.4 இருந்தால் இஸ் ஈக்குவல் டு 5.4 ட்ரூ. அப்போ இந்த பார்ட் கண்டிஷன் இது ட்ரூ தான். அடுத்து என்ன பாருங்கள், 2 கண்டிஷன் செக் பண்ணி அது ட்ரூவாக இருந்தால் இந்த ட்ரூ கூடங்கணும். லாஜிக்கல் அண்ட் என்ன பண்ணுன்னா, எப்போ வந்து 2 கண்டிஷனும் 2மே ட்ரூவாக இருக்கோ அப்போ மட்டும் தான் ட்ரூ அப்படின்னு சொல்லும். ஓகே, லாஜிக்கல் அண்ட் என்ன பண்ணும், எப்போ வந்து 2 கண்டிஷனும் ட்ரூன்னு சொல்கிற அப்போ தான் என்ன பண்ணும், ட்ரூன்னு சொல்லும். ஓகே, அப்போ நீங்கள் இதை லாஜிக்கல் ஆண்டுக்குமே என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு லாஜிக்கல் ஆண்டுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வெயிட் பாருங்களேன், நான் டபிள்யூ என்ன சொல்கிறேன்னா 60ன்னு சொல்கிறேன். அப்போ 60 வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 56.2. நமக்கே தெரியும் 60 வந்து 56ஓட பெருசு. ஓகே, அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. அதை மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 60 வந்து லெஸ் தென் 61.7. ஓகே, அந்த கண்டிஷனும் ட்ரூ அண்ட் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ. அப்போ இந்த என்டையர் கண்டிஷன் என்னவாக இருக்கும்னா ட்ரூவாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் இந்த ஆண்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது பார்க்குறேன், ஹைட் வந்து 5.4 தான். அப்போ இது என்னது ட்ரூ. அப்போ ட்ரூ அண்ட் ட்ரூ. அப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இதே மாதிரி இன்புட் வேல்யூவோட எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன பண்ணும், யூ ஆர் தி ஃபிட்டஸ்ட் பர்சன் அப்படிங்கிற ஆன்சர் வரணும். வருதா? ஓகே, மேபி ஒரு பர்சன் வந்து 5.4 தான் அவங்களோட ஹைட்டு, ஆனால் அவங்க வெயிட் வந்து 78. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், ஹைட் ஆவரேஜ் ஹைட், ஆனால் அவங்க வெயிட் வந்து 78. நமக்கு பார்த்தாலே தெரியும் அப்படிதான் ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லும். ஓகே, கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ இப்படி நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ செகண்ட் வேலே எழுதி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஓகே, அந்த செகண்ட் பார்ட் பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் அங்கே என்ன கோட் இருக்கோ அதை அப்படியே இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன பண்ண போகிறோன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாட்டிக் வேல்யூ அசைன்மெண்ட்டுக்கு பதிலாக டைனமிக்காக வேல்யூ ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கேன்ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, மெமரி லொக்கேட் பண்ணி ஸ்கேன்ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஸோ ஹைட்டுக்கு ஹெச்சும் வெயிட்டுக்கு டபிள்யூவும் அசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா பர்சன்ட் இருந்து கேட்குறோம், என்டர் யுவர் ஹைட். பர்சனோட ஹைட்டை ரீட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்கேன்ஆஃப் அது டபுளாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கில் லாங் ஃப்ளோட் அப்படிங்கிறதுனால எல்எஃப் யூஸ் பண்ணும். ஆம்பர்சண்ட் ஹைட். அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா வெயிட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கேன் பண்ண போகிறோம், அதாவது ரீட் பண்ண போகிறோம். த்ரூ கீபோர்ட் வெயிட்டையும் ரீட் பண்ண போகிறோம். அங்கே என்ன பண்ணுறேன்னா டபிள்யூ சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வைங்களேன், ஹைட் அண்ட் வெயிட்டு இந்த ப்ரோக்ராமுக்குள்ள வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே என்ன பண்ணலாம், இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, ரன் மட்டும் பண்ணி என்ன பண்ணலாம், இன்புட் கொடுக்கலாம். இப்போ ஒரு பர்சனோட ஹைட் 5.4ன்னு சொல்கிறேன், அவங்களோட வெயிட் வந்து 60 kgன்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ என்ன சொல்லும், யூ ஆர் தி ஃபிட்டஸ்ட் பர்சன். ஓகே, அவங்க என்னது ஃபிட்னஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்னொரு பர்சனுக்கு ஹைட் அண்ட் வெயிட் செக் பண்ண போகிறேன். அந்த பர்சன் 5.2 தான் இருக்காங்க. அவங்களோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 kg. 5.2 இருக்கிறவங்க நியர்லி 56 kg இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க கொஞ்சம் ஒபேசிட்டி லைட்டாக வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். நம்ம ரைட் 5.4 தான் என்ன இருக்கணும், 56 இருக்கணும். ஆனால் 5.2 என்ன இருக்குங்க, 56 இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அவங்களோட வெயிட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். தென் 5.4 உள்ள பர்சன் ஒரு 78 kg இருக்காங்கன்னு வைங்களேன், இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்னது ஓவர் வெயிட் இருக்காங்க, கண்டிப்பாக என்ன பண்ணும், கான்சென்ட்ரேட் பண்ணும். ஓகே,
ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிட்னஸ்க்கு கூட என்ன பண்ணலாம் ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகே. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிம்பிள் இஃப் எல்ஸ் சி ப்ரோக்ராமில் சிம்பிள் இஃப் எல்ஸ்க்கு இப்படி நம்மளோட ஃபிட்னஸை கூட என்ன பண்ணலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதே மாதிரி நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்க்குற எல்லா ப்ராப்ளத்தையும் என்ன பண்ணுங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஆர் தி பெஸ்ட் ப்ரோக்ராமர். ஓகே. நீங்கள் சீக்கிரமாக ஒரு நல்ல ப்ரோக்ராமராக வந்துடுவீங்க. ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.